நன்றி. கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியின் சார்பில் நடைபெறுகின்ற தமிழ்நாடு தலை குனியாது என்கின்ற பரப்புரை கூட்டத்திற்கு மிகச் சிறப்பான முறையில் தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி துரை செந்தமிழ் செல்வன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பெரிய கடை வீதி பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளரும் இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினரும் கோவை மாவட்டத்தினுடைய திட்டக்குழு உறுப்பினருமான அன்பிற்கினி அண்ணன் மார்க்கெட் மனோகரன் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தமிழ்நாடு தலைகுனியாது என்கின்ற நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய முழக்கத்தை இந்த மேடையிலே முழங்குவதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர், மாணவரணியினுடைய முன்னாள் செயலாளர், நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டிலே மாணவரணியினுடைய செயலாளராக கழகத்திலே பொறுப்பினை ஏற்று தமிழ்நாட்டிலே திறம்பட மாணவரணியை உருவாக்குவதற்கு வழிகாட்டியாக இருந்தவரும் மிகச்சிறந்த சொற்பொழிவாளருமான நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் கடலூர் இலா புகழேந்தி அவர்களே, கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் மிகச்சிறந்த உரையினை ஆற்றி விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், அன்பிற்கினிய தம்பி கோட்டை அப்பாஸ் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி தளபதி இளங்கோ அவர்களே, SMP முருகன் அவர்களே, கல்பனா செந்தில் அவர்களே, அன்பிற்கினிய அண்ணன் TSP கண்ணப்பன் அவர்களே, அண்ணன் வேணா உதயகுமார் அவர்களே, சகோதரர் மூமாசா முருகன் அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியினுடைய மாண்புமிகு மேயர் சகோதரி ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர் அன்பிற்கினி அண்ணன் கோவை சம்பத் அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி இருக்கக்கூடிய சட்டத்துறையினுடைய இணை செயலாளர் அண்ணன் PR அருள்மொழி அவர்களே, தீர்மான குழு இணை செயலாளர் அண்ணன் P நாச்சிமுத்து அவர்களே, கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியினுடைய பார்வையாளர் அன்பிற்கினிய சகோதரர் டாக்டர் மகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, பல்வேறு அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டால் எதிரிகளை களத்திலே பந்தாடுகிற ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயல் வீரர்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நிறைவாக நன்றி உரையாற்றவிருக்கக்கூடிய இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ஆனந்தன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியின் சார்பிலே தமிழ்நாடு தலை குனியாது என்கின்ற பரப்புரை கூட்டம் மிகச்சிறப்பான முறையில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பிரதிநிதியாக கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இலா புகழேந்தி அவர்கள் கோவைக்கு வருகை தந்து இன்று காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அவர் பங்கேற்றிருக்கிறார்கள். காலையிலே நம்முடைய சான்றோர் பெருமக்கள், இந்த நாட்டை காத்த மாபெரும் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட அந்த தலைவர்களுடைய திருவுருவ படங்களுக்கும் திருவுருவ சிலைகளுக்கும்
மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அதையடுத்து கோவையிலே நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம், பல்வேறு நகர்நலச் சங்க நிர்வாகிகள், தொழில் முனைவோர் என்று பலரையும் சந்தித்து அவரிடத்திலே மனுக்களை பெற்றுவிட்டு கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுடைய இல்லங்களுக்கு சென்றுவிட்டு மாலையிலே பரப்புரை கூட்டத்திலே நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கடந்த 27/1/2026 ஆண்டு ஒரு 11 நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டங்களை அறிவித்தார்கள். இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இதுபோன்ற பரப்புரை கூட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இதுபோன்ற கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் இந்த மாதம் முழுக்க நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியினுடைய கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையடுத்து வடக்கு சட்டப்பேரவை தொகுதி கூட்டம் மாநகர மாவட்டத்தில் நடைபெறப் போகிறது. அதைப் போலவே சிங்கானூர் சட்டப்பேரவை தொகுதி கூட்டமும் விரைவிலே நடைபெறப் போகிறது. ஆகவே இந்த தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நாம் மகத்தான வெற்றியினை, மாபெரும் வெற்றியினை, சரித்திரம் படைக்கின்ற வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற தேர்தல் முன்னெடுப்புகளை நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் அறிவித்து இந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்கு முன்பிருந்து நம்முடைய தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாக முகவர்களை நியமனம் செய்து ஒவ்வொரு பாகத்திற்கும் வாக்குச்சாவடியினுடைய அந்த பாகங்களுக்கும் பாக முகவர்களை நியமனம் செய்து பாக முகவர்களுக்கு கீழே பிஎல்சி நியமனம் செய்து தொகுதி பார்வையாளர்கள் நியமனம் செய்து 5 பூத்து 10 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர்களை போட்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிகளை செம்மைப்படுத்துவதற்காக அந்த கட்டமைப்பை ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பாக ஏற்படுத்தி அதன் மூலமாக எப்படிப்பட்ட பாசிச பாஜக போன்ற எப்படிப்பட்ட சக்திகள் வந்தாலும் அந்த சக்திகளை தமிழ்நாட்டிலே தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் முன்னெடுப்பை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தெற்கு சட்டப்பேரவை தொகுதியினுடைய கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அமைச்சர்கள் மூலமாக, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூலமாக, உள்ளாட்சி துறையின் மூலமாக பல்வேறு சாதனைகளை, வளர்ச்சி பணிகளை சரித்திரமாக படைச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அண்ணன் புகழேந்தி அவர்கள் சொல்லவிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல கூட்டங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது தெற்கு சட்டப்பேரவை தொகுதியினுடைய கூட்டம். ஆகவே இந்த தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டங்களில் என்னென்ன சாதனைகளை, என்னென்ன திட்டங்களை எல்லாம் நாம் செயல்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். நினைவு கூர்ந்து பார்ப்பது மட்டுமல்ல, பொதுமக்களிடத்தில் அதை பரப்புரையாக நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 2010 ஆண்டு இதே கோவையில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, கோவை மத்திய சிறைச்சாலையினுடைய வளாகம் சுமார் 180 ஏக்கர் நிலப்பரப்பு. அங்க செம்மொழி பூங்கா கட்டப்படும் என்று சொல்லி செம்மொழி மாநாட்டினுடைய நிறைவு நாள் நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு 2011 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 10 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த செம்மொழி பூங்கா கிடப்பில போட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமாக அந்த மத்திய சிறைச்சாலையினுடைய வளாகத்தில் 44 ஏக்கர் நிலப்பரப்புல 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா இன்றைக்கு கட்டப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். டெய்லியும் பாத்தீங்கன்னா, தினமும் பாத்தீங்கன்னா
பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த செம்மொழி பூங்கா சென்று அங்கு கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விளையாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட பசுமையான ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற, சுற்றுப்புற சூழலை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான பூங்கா. எப்படி மைசூர்ல லால் பார்க் இருக்கிறதோ, எப்படி பிருந்தாவன் கார்டன் இருக்கிறதோ, அதை போல கோவையில் தமிழ்நாட்டிலேயே இது போன்ற ஒரு செம்மொழி பூங்கா எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான செம்மொழி பூங்கா இந்த தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் இந்த தெற்கு சட்டப்பேரவை தொகுதியின் கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தொண்டு செய்து படுத்த பலம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதலும், மனக்குகையில் சிறுத்தையனும் அவர்தான் பெரியார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவருடைய புகழை போற்றி வணங்குகின்ற வகையில் தந்தை பெரியாருடைய நூலகம் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதிவேகமாக நம்முடைய கோவை காந்திபுரம் பொருட்காட்சி மைதானத்தில் இன்றைக்கு கட்டப்பட்டு வருகின்றன. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10-15 தினங்களுக்குள்ளாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பெரியார் நூலகத்தை திறந்து வைக்கப் போகின்றார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 300 கோடி ரூபாய் செம்மொழி பூங்காக்கு 208 கோடி ரூபாய், பெரியார் நூலகத்திற்கு 300 கோடி ரூபாய். அது மட்டுமல்ல, இந்த பகுதி எடுத்துக்க, பெரிய கடை வீதி பகுதி டவுனார், இதே பகுதியில் தேர்தலை திடல் என்று சொன்னால் வரலாற்று சிறப்புமிக்க திடல். இந்த திடல்ல தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார், தலைவர் கலைஞர் பேசியிருக்கிறார், தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்கிறார், நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய எதிர்காலம் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த திடல்ல பேசியிருக்கிறார். இந்த பகுதியை சுத்தி, இந்த திடலை சுத்தி பாத்தீங்கன்னா தங்கநகை தொழிற்சாலைகள், தங்கநகை பட்டறை தான் இங்க இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நீண்ட கால கோரிக்கை, தங்கநகை தொழிலாளர்கள் நீண்ட காலமா எங்களுக்கு தங்கநகை பூங்கா வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். இதற்கு முன்பு 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. ஆனா அவங்க சொன்ன கோரிக்கைகளை செவிடன் காதில ஊதி சங்கை போல அப்படியே கிடப்புல போட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையினை நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள். அவர் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்லி 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, இதுவரை யாரும் செய்யாத சாதனை 127 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தங்க நகை பூங்காவிற்கு உண்டான அடிக்கல் நாட்டு விழாவை சுந்தராபுரம் சிட்கோவிலே அந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இந்த பகுதியினுடைய அந்த தங்க நகை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் சாதனைகளை சொல்லிட்டே போலாம். வடகோவை மேம்பாலம் 1989ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் அன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் தான் வடகோவை மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த வடகோவை மேம்பாலம் கட்டப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவையில மிக முக்கியமான மேம்பாலம், பல பேருக்கு அந்த மேம்பாலம் யார் கட்டினதுனே கூட பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு நம்முடைய கோவை மாவட்டத்தில் கட்டப்பட்ட முதல் மேம்பாலம் தண்டுமாரியம்மன் கோவில் பூட்செட் ரோடு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம். அந்த மேம்பாலம் கட்டியவர் தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, உக்கடம் புறவழிச்சாலை, உக்கடம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், அதை போல உக்கடம் பேருந்து நிலையம், அதை போலவே காந்திபுரம் பேருந்து நிலையம், இப்படி சொல்லிட்டே போலாம், அடுக்கிட்டே போலாம். இப்படி பல்வேறு சாதனைகள் இந்த கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் செய்திருக்கிறோம். கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அரசின் சார்பிலும் மாநகராட்சியின் சார்பிலும் செய்யப்பட்ட அந்த சாதனைகளை மட்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாக என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு இந்த தெற்கு சட்டப்பேரவை தொகுதி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தலைவர் தளபதியினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம், புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் அலுவலகம், காவல்துறை ஆணையாளர் அலுவலகம், கோவையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துடைய வளாகம்,
இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத்தான திட்டங்கள், முத்தான சாதனைகள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இப்படி நல்லாட்சியினை, மகத்தான ஆட்சியினை தமிழ்நாட்டிலே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதியினுடைய கரத்தனை வலுப்படுத்துவதற்கு 2026 ஆண்டு இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியினை பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய அவருடைய களத்திலே வெற்றி மாலையை சூட்டுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் சிறப்பான முறையில் பணியாற்றி கழகத்திற்கு வெற்றியை தேடி தருமாறு உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.